உலகெங்கும் வாழும் தடயம் உறவுகளுக்கு வணக்கம். இன்று காதலர் தினம். உலகெங்கும் பலர்ந்து வாழும் மக்கள் இன்றைய தினத்தை மிக மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகின்றார்கள். பல நாடுகளிலும் காதலர் தினம் குதூகலமாக கொண்டாடப்படுகிற ஒரு விழாவாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் காதல் என்பது பற்றிய ஒரு ஆழமான பார்வையை இன்று பகிர இருக்கிறோம். காதல் என்பது வேறு, ஒருவருக்கு அடிமையாக வாழ்வது என்பது வேறு. இன்னொருவருக்கு அடிமையாகி போவது என்பது மருந்து பழக்கத்தை விட மிகவும் ஆபத்தாகிறது. சில நேரங்களில் மெல்ல மெல்ல உங்களை அரிக்கும் தன்மை மருந்துகளுக்கானது. மெல்ல மெல்ல உங்கள் எண்ணங்களை, இயல்புகளை, சிந்தனைகளை பாதிக்கும் தன்மை இந்த அடிமை மனநிலைக்கு உண்டானது. திடீரென்று எதுவும் நடக்காது, ஆறுதலாகவே ஆரம்பிக்கும். ஒரு கவனிப்பு, ஒரு அன்பான வார்த்தை, ஒரு விதமான அக்கறை காட்டல், நான் இருக்கிறேன் என்று நம்பிக்கை வழங்குதல், உன்னோடு நானே என்கிற நிம்மதியை கொடுத்தல். இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போதே நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை அவரது வருகையோடு பொருத்தி விடுப்பீர்கள். உங்கள் மனநிலை அவர்களின் பதில்களோடு பிணைந்து விடுகிறது. அவரது குறுஞ்செய்திக்காக நீங்கள் காத்திருந்து மகிழ்ச்சி அடைகிறீர்கள். அந்த குறுஞ்செய்தி வரவில்லை என்றால் கவலை கொள்கிறீர்கள். அந்த ஒற்றை நபரின் குரல் கேட்டால் மனம் அமைதி பெறுகிறீர்கள். இல்லை என்றால் வெறுமை கொள்கிறீர்கள். அதுதான் ஆபத்து. அங்குதான் நீங்கள் உங்கள் சுய சிந்தனையை இழக்கிறீர்கள். மருந்துகள் உடம்பை பலவீனப்படுத்தும். ஆனால் மனிதருக்கு அடிமையான மனம் உங்கள் சுய மரியாதையையே மெதுவாக குறைத்துவிடும். தகுதியானதை விட குறைவான அன்பையும் எப்போதேனும் கண்டு கடக்கிற பொழுதுகளையும் ஏற்றுக்கொள்ள தயாராகி விடுகிறீர்கள். போக வேண்டும் என்று தெரிந்தும் போக முடியாமல் நின்று விடுவதும், பலமிழக்கிறோம் என்று தெரிந்தும் அமைதியாக கிடப்பதும் இயல்பாகி விடுகிறது. அதனால்தான் காதல் ஒருபோதும் அடிமையாகிவிடக்கூடாது. அது ஒன்றிணைவாக வேண்டும். ஒருவரை ஒருவர் பயன்படுத்தாமல், ஒருவரை ஒருவர் காயப்படுத்தாமல் தேர்ந்தெடுத்து இணைந்திருப்பதே ஆரோக்கியமான காதல். மனதை கட்டுப்படுத்துவதே அடிமை நிலை. இன்று காதல் என்று பலரும் ஒருவரை ஒருவர் குத்தி கிழித்து குதறி எறிகிற நிலையை காணுகிறோம். உண்மையான காதல் மனதை விடுவிக்கும், காயங்களை ஆற்றும், சுதந்திரமாக பறக்க வைக்கும், அவரவர் இயல்புகளோடு வாழ அனுமதிக்கும்.